சென்னையின் கிண்டி பகுதியில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசு மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான நான் முதல்வன் என்ற பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது இந்த பயிற்சியின் 3வது நாளாகும். மொத்தம் 135 பேராசிரியர்கள் பயிற்சியில் பங்கேற்றிருந்தனர். இன்று காலை 10:30 மணியளவில் அனைவருக்கும் சுண்டல் வழங்கப்பட்டது. அதில் 2 இறந்த பல்லிகள் இருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பல்வேறு பேராசிரியர்கள் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டனர். சுமார் 10க்கும் அதிகமான பேராசிரியர்கள் வாந்தி எடுத்தும் மயங்கி விழுந்தும் தவித்தனர். அவசரமாக 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வந்தன. 4 பேர் கிண்டி பகுதியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சிலர் தாங்களாகவே அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயிற்சி நடைபெறும் இடத்தில் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவு பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தை கண்டித்து உதவி பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நான் முதல்வன் திட்ட அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பல்கலைக்கழக கேண்டீனை பார்வையிட்டனர். சுண்டல் தயாரிக்கப்பட்ட முறையை சோதனை செய்தனர். மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கும் பேராசிரியர்களுக்கே இவ்வாறு நேர்ந்தால் யார் இதற்கு பொறுப்பு? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் அரசு மற்றும் பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? விடியா ஆட்சியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக உள்ளது.